ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ரோட்டோடைப் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். கீ அண்ட் கேம் பேட் வந்து பார்க்க போறோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு சர்ச் ஆப்ஷன், லாகின் அந்த மாதிரி பிளேஸில் வந்துட்டு அந்த மாதிரி பேஜஸ்க்கு வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த ப்ரோட்டோடைப் கான்செப்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் ஈஸி தான். நம்ம வந்து அந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணும் அப்படின்றத வந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டோடைப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம பண்ணும்போது ஓகே என்னென்ன ஸ்டெப் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதனால நான் ஜஸ்ட் வந்து ஷோ பண்றேன். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சர்ச் பார் மட்டும் இருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த கர்சர் வந்து பிளிங்க் ஆகுதுல, இதுல வந்து நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணிருப்போம். அந்த ப்ரோட்டோடைப்பும் இதுலயே கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஆஃப்டர் டிலே அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இதுலயே வந்து கவர் ஆயிரும். தென் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரெண்டு கீ வந்து நான் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து இப்போ வந்து எஃப் வந்து ப்ரெஸ் பண்றேன். எஃப் ப்ரெஸ் பண்ணும்போது சம் டெக்ஸ்ட் இது சும்மா தான் ஷோ ஆகுது. ஓகேங்களா? நானா ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது. இந்த கண்டென்ட் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஜஸ்ட் எஃப் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ இந்த க்ளோஸ் ஐக்கான கொடுக்கும்போது போயிடும். திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹெச் ஒன்று வச்சிருக்கேன். அப்போ ஹெச்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். நான் ஜஸ்ட் சிம்பிளா வந்து உங்களுக்கு எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். நீங்க என்ன மாதிரி வேணுமோ இதான் வந்து நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இது சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிக்கோங்க. தென் வந்து நான் கிளிக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கணும். தென் நான் கிளிக் பண்ணும்போது ஹோவர் ஆகணும், திருப்பி எம்டி ஆகணும், திருப்பி ஹோவர் ஆகணும், திருப்பி எம்டி ஆகணும். டில் எது வரைக்கும் நம்ம எஃப் கிளிக் பண்ற வரைக்கும். ஸோ இதுல இருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுறணும் ஆஃப்டர் டிலே அப்படின்னு சொல்லி, திருப்பி இதுல இருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுறணும் ஆஃப்டர் டிலே. 4 மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் டிலே கொடுத்துருக்கேன். இதுல இருந்து இதுக்கு 4 மில்லி செகண்ட்ஸ், இதுல இருந்து இதுக்கு வந்து 4 மில்லி செகண்ட்ஸ். அப்ப என்ன ஆகும்? 4 மில்லி செகண்ட் முடிச்சதும் திருப்பி இது ஒர்க் ஆகும். இது 4 மில்லி செகண்ட் முடிச்சதும் திருப்பி இது ஒர்க் ஆகும். ரிட்டர்ன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்குமா. ஸோ வந்து நம்மளுக்கு அதனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, பிளிங்க் ஆயிட்டே இருக்குது. ஓகேங்களா? தென் என்ன பண்றேன், நான் எப்போ எஃப் கிளிக் பண்றேனோ அப்போ வந்து இந்த வேரியண்ட்டுக்கு வந்து வந்துடும். அப்போ இந்த இது கிளிக் ஆகிட்டே இருக்கும்போது நான் எஃப் கிளிக் பண்ணிடுவேன் கீபோர்ட்ல இருந்து. அப்போ இது நம்மளுக்கு ஷோ ஆகும். இதுல வந்து க்ளோஸ் ஒர்க் பண்றதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து க்ளோஸ் கொடுத்ததும் வந்து நார்மலா திருப்பி இதுக்கு போயிடும்னா இந்த கர்சர் பிளிங்க் ஆகுற ஸ்டேஜுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். அப்போ க்ளோஸை கொடுத்ததும் இங்கே போயிடும். அப்போ திருப்பி நான் என்ன பண்ணிப்பேன், க்ளோஸ் இதுல இருந்து நான் இது கொடுத்துருப்பேன் ஹெச் கிளிக் பண்ணும்போது இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும்போது நான் ஹெச் அப்படின்னு சொல்லி கீபோர்ட் இருந்து கிளிக் பண்ண அப்படின்னா இது வந்து ஷோ ஆகும். தென் திருப்பி நான் என்ன பண்ணுவேன், க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா ரிட்டர்ன் பேக் எங்கே போயிடும், சேம் இதே ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ புரியல, நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியும் உங்களுக்கு புரியல, இல்லை எனக்கு வேற வேலை சொல்லித்தாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு சிம்பிளஸ்ட் வேலை நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஜஸ்ட் நான் வந்து இந்த டிசைன் மட்டும் நான் அப்படியே வச்சிருக்கேன். இதில் எந்த ப்ரோட்டோடைப்பும் இல்லை, நார்மல் டிசைன் தான் இது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம காம்போனண்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். காம்போனண்ட்டுக்கு இந்த இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, கிரியேட் காம்போனன்ட் கொடுத்துட்டோம். இப்போ இது காம்போனண்டா மாறிடுச்சு. தென் வந்து வேரியண்ட்டை ஆட் பண்ண போறோம். வேரியண்ட்டை ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கர்சர் இருக்குல்ல, இந்த பிளிங்க் ஆக இருக்கு. ஸோ இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து வேரியண்ட்டாக கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வேரியண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இந்த ப்ளூ கலரில் இருக்கும். இல்லை அப்படின்னா வெளியே இருக்கும்போது நம்மளுக்கு நார்மல் ஸ்கை ப்ளூவில் இருந்துச்சுல, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வேரியண்ட்டுக்குள்ளே இல்லை அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வந்து வேரியண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுடணும். ஓகேங்களா? இந்த வேரியன்ட் 2 அப்படின்ட்டு இருக்கா, இது வேரியன்ட் டிஃபால்ட்டாக இருக்கும். இது வந்து வேரியன்ட் 2 இதுக்குள்ளே இருக்கணும். இதை வந்து அப்படி வெளியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி இந்த வேரியன்ட் 2க்குள்ளே விட்டீங்க அப்படின்னா இந்த வேரியன்ட் 2க்குள்ளே வந்து வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திருப்பி வந்து ஃபோன் எடுக்க போகிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டை மட்டும் ஹைட் மட்டும் தான் பண்ணி வைக்கிறேன். நான் வந்து டெலீட் பண்ணேன். அது உங்களோட விருப்பம். நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த வேரியண்ட்டில் வந்துட்டு நான் புதுசாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதையே ஹைட் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எம்டியாக ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இருக்கும். தென் என்ன பண்ணுவோம், இது கிளிக் பண்ணதும் இது வந்து கிளிக் ஆகும்.
தென் ஹைட் ஆகும், தென் கிளிக் ஆகும், தென் ஹைட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஓகே அப்படின்ற எப்படி சொல்றது, ஈஸியா கான்செப்ட் வைஸா நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஓகே இப்படிதான் பண்ணணும் ஒரு ஒரு ஸ்டெப்ஸோ அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா? தென் வந்துட்டு திருப்பி இன்னொரு இதை கிளிக் பண்றேன், வேரியன்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க வந்து வச்சிருப்போமா, இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து ஹைடை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதுல வந்து ஜஸ்ட் ஃபிக்மா அப்படின்றத டைப் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் சும்மா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிட்டு அலைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போல்ட், இட்டாலிக், ரெகுலர் அது என்ன வேணுமோ அது எல்லாமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் சும்மா பண்ணி தானே காமிக்கிறேன். உங்களுக்கு நீங்க டிசைன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து க்ளோஸ் நீங்க வைக்கிறதா வைங்க. இப்போதைக்கு நான் எதுவும் வைக்கல, நீங்க பண்றதுனா பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரோட்டோடைப் வந்து காமிக்கிறேன். இதுல வந்து 2 கான்செப்ட் வந்து உள்ள வந்துடும். ஒன்று வந்து ஆஃப்டர் டிலே, இன்னொன்று வந்துட்டு கீ ஆர் கேம் பேட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப்குள்ள போறேன். ஜஸ்ட் இதுல இருந்து இதை ட்ராக் பண்ணி இங்க விட்டுறேன். என்ன ஆப்ஷன்ல இருக்கணும், ஆன் கிளிக்ல வந்து நான் வச்சிருக்கேன். இந்த ஸ்மார்ட் அனிமேட் வந்து எனக்கு வேண்டாம், ஸோ வந்து இன்ஸ்டன்டாவே இருக்கட்டும். தென் வந்து நான் என்ன பண்றேன், இந்த கர்சர்ல இருந்துட்டு இந்த கர்சர் பிளிங்க் ஆகும்ல, அந்த வேரியன்ட்ல இருந்து அடுத்த வேரியன்ட் இதுல நான் என்ன பண்றேன், ஆஃப்டர் டிலே அப்படின்னு இருக்கா, இதுல வந்து ஜஸ்ட் 400 மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுவுமே இன்ஸ்டன்ட்ல தான் இருக்கு. தென் திருப்பி நான் இதுல இருந்து இதுக்கு வந்து கொடுக்குறேன், ஆஃப்டர் டிலே 400 மில்லி செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து கிளிக் பண்ணக்கு அப்புறம் தான் கர்சர் பிளிங்க் ஆகும். ஓகேங்களா? தென் வந்து என்ன ஆகும், இதுதான் நம்மளுக்கு என்னது, இது ரெண்டுக்கும் தான் நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துருப்போம். 2 ஆஃப்டர் டிலே இருக்கும் பாருங்க. இதுல இருந்து இதுக்கு ஒன்று போகும், இதுல இருந்து இதுக்கு ஒன்று போகும். ஓகேங்களா? 400 மில்லி செகண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ நேரத்துல வந்து அந்த பிளிங்க் ஆகணும் அப்படின்றது தான் அந்த 400 மில்லி செகண்ட்ஸ். அது நீங்க உங்களுக்கு ஓகே ஸ்லோவா வேணும் அப்படின்னா ஸ்லோவா கொடுத்துக்கலாம் இன்னும். தென் எஃப் கிளிக் பண்ணும்போது எனக்கு இதுக்கு வரணும். ஸோ வந்து நான் இதுல இருந்து இதுக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீ ஆர் கேம் பேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ டு செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்ன கீயை ப்ரெஸ் பண்ணுறோமோ அது வந்து அங்கே ஆக்சஸ் பண்ணிக்கோ எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் எஃப் கொடுக்குறேன். அவ்வளோதான், என்டர் பண்ணியாச்சு. இந்த டைம்ல வந்துட்டு எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, சாரி இங்க இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் இருக்கா. இப்போ நான் இந்த டைம்ல நான் அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மார்ட் அனிமேட். எனக்கு டெக்ஸ்ட் வந்து ஜென்டலா வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், பொறுமையா. ஓகேங்களா? அந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்ச் 1 அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இந்த ஃப்ரேம்ல இருந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு அசெட்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம என்ன சர்ச் நேம் வச்சிருக்கோமோ அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துடும். இப்போ ஃப்ரேம்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க 400 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஹைட் ஆகி அந்த அந்த ஒரு லைன் மாதிரி, ஓகேங்களா, அது ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க, அது வந்து பிளிங்க் ஆகுது, ஷோ ஆகுது, ஹைட் ஆகி ஷோ ஆகுது கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கீபோர்டில் வந்துட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு ஜென்டலாக ஒரு அனிமேஷனோட ஃபிக்மா அப்படின்றது வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி ஒன்ஸ் வந்து நான் வேணால் அப்டேட் பண்ணுறேன். டவுட் வந்து கமெண்ட் செக்ஷனை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக கிளியர் பண்ணிடுறேன். இல்லை எனக்கு திருப்பியும் வேறு மாதிரி வேலை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டாலும் நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா? எல்லாமே ஜஸ்ட் நம்ம எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வந்துட்டு கீ கேம் பேட் கொடுக்க போகிறோம். ஆஃப்டர் டிலே எந்த இடத்துல நடக்கணுமோ அந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.